அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதற்றை இப்பொழுது பார்க்கலாம். கடவுளின் பிரார்த்தனையாலும் நீதிபதிகளினாலும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த நிம்மதி தமிழக மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அளவிற்கு வருங்காலம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளில் ஆட்சி மிகவும் தொய்வாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கு அவருடைய தீர்ப்பின் மூலமாக மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி அவர்கள் அந்த சோர்வை நீக்கி நல்லதொரு ஆட்சியை தமிழகத்தில் கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக மக்களுக்கு வந்து சேர வேண்டிய திட்டங்களை முறையாக செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இது இந்த வழக்கில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு இறுதி தீர்ப்பல்ல. ப்ராசிக்யூஷன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வார்கள், செய்ய வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு வழக்கின் மூலம் ஊழலை ஒழித்துவிட முடியும் என்று நம்பியவர்களும் நாடகம் ஆடுகிறார்கள். இப்பொழுது விடுதலை ஆகிவிட்டதால் எந்த ஊழலுமே நடக்கவில்லை என்று சொன்னாலும் அதுவும் ஏற்கத்தக்கதாக இல்லை. கர்நாடக அரசு ஒதுங்கிக் கொள்ளாமல், இது ஜனநாயகத்தினுடைய கடமை, நீதியை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் கர்நாடக அரசு குமாரசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக இதுக்கு அப்பீல் செய்ய வேண்டும்.